வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். ப்ரொஃபஸர் டாக்டர் விமானோட நான் நேரடி ஸ்டூடெண்ட். இப்போ நான் பேசுகிற தலைப்பு என்னன்னா, குரு சுக்கிரன். குருவும் சுக்கிரனும் சேருவதனால் தாம்பத்தியமும் குழந்தை பாக்கியம் தடைபடுமா? இது உண்மையா? இந்த கோளுக்கும் குருவோட கோளுக்கும் சுக்கிரனுக்கும் உள்ள அடிப்படை குணம் என்ன? இதை பற்றி நம்ம பேசணும். இல்லை இது ஆய்வுக்கு உட்பட்டதா? குருவும் சுக்கிரனும் சேரும்போது தாம்பத்திய குறைபாடு, குழந்தை பாக்கியத்தில் குறை அப்படின்னு இன்னைக்கு அனைத்து விதமான ஜோதிடர்களும் சொல்கிறாங்க. இது உண்மையா? இதில் என்ன உண்மைத்தன்மை இருக்குது? இது ஏன், எதற்கு, எப்படி அப்படின்னு இப்போ நம்ம தலைப்பை பேசணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மை குருனா என்ன, அவன் யார், சுக்கிரன்னா என்ன, அவன் யாருன்னு இப்போ நம்ம முன்ன பிரிச்சுருவோம். அப்புறம் வரும். குரு ஒழுக்கத்தின் தலைவன், நேர்மைகளின் தலைவன், நாணயத்தின் தலைவன், ஒழுக்கமாக அனைத்து விதமான செயல்களும் செய்யக்கூடிய ஒரு நல்லவன், அனைவருக்கும் அறிவுரை சொல்லக்கூடியவன். என்னங்க? அனைவருக்கும் அறிவுரை சொல்லக்கூடியவன், போதிக்கக்கூடியவன், நல்ல சுக்கிரன். இந்த உலகத்தில் அனைத்து விதமான இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய யோகம் பெறக்கூடியவன் சுக்கிரன். அனைத்து விதமான கொண்டாட்டங்களுக்கும் தலைவனே அவன்தான். ஆடம்பரங்களின் தலைவன் ஜபத்த, அதே மாதிரி இன்பங்களை எம்பம் டாம்பிகம் பரோடமத்திலும் அனுபவிக்கக்கூடியவன், காதலுடன் கூடியவன், அதாவது எல்லையற்ற இன்பங்களை அனுபவிக்கக்கூடியவன் சுக்கிரன். இன்பத்துக்கு ஒரு அளவு இல்லை, இன்பங்களுக்கு அவனுக்கு ஒரு அளவும் கிடையாது, எல்லையும் கிடையாது சுக்கிரனுக்கு. இன்பத்தின் நாயகன், கேளிக்கைகளின் நாயகன், கொண்டாட்டங்களின் நாயகன், ஆடம்பர பொருட்களை அனுபவிப்பதில் காரகன், ஆடம்பர பொருட்களை அனுபவிக்கும் காரகன். மேக்கப், ஆடைகளின் தலைவன், அழகின் தலைவன். மேக்கப் நல்லா போட்டுட்டு தன்னை வெளிப்படுத்தி காமிக்கக்கூடிய அழகாக ஒரு நாயகன் சுக்கிரன். இந்த இரண்டும் இணையும் பொழுது தாம்பத்தியத்தை தடை செய்கிறது, குழந்தை பிறப்பு தடை செய்கிறது என்பதை உங்களால் ஏற்க முடியுமா? இப்போ நான் சொன்ன அந்த காரகத்திற்குள்ள, இந்த காரகத்துக்கு, அதாவது குருவோட காரகத்துவத்துக்கும் சுக்கிரனோட காரகத்துவம் ரெண்டு, இப்போ நான் சொன்ன காரகத்தோட ரெண்டு இணைச்சு பாருங்க. இதில் ஏதாவது எங்கேயாவது கெட்டது நான் சொல்லுவேன். இதில் எங்கேயாவது ஒரு கெட்டது நான் சொல்லியிருக்கேன்னா, குருவுக்கும் சுக்கிரனுக்கும் கெட்டது சொல்லியிருக்கேன்னா, அப்புறம் நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, என்ன ஏண்டா நீ சொல்லிட்ட, அப்போ பகைன்னு ஒன்று வருது, அந்த பகை வேலை செய்யாதாங்க. எப்படா பகை வரும்? இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவோம். ரிஷபத்தில் பகை, துலாத்தில் பகை. ரிஷபம் அப்படிங்கிறது தம்பம், டாம்பிகம், படோடமம், காசு வேணும், பணம் வேணும், பொருள் வேணும், அதை செலவு நல்லா பண்ணணும்னு சொல்கிற ஆள், தன்னை மட்டும் வசீகரிக்கக்கூடிய அந்த வீடு ரிஷபம். இதே துலாம் அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய எண்ணம் உள்ளவன் அந்த சுக்கிரன். அது ஆண் சுக்கிரன், அனைவரையும் வசீகரிக்கக்கூடியவன். பெண் சுக்கிரன் தன்னை மட்டும் வசீகரிக்கக்கூடிய ஒரு ராசி. இப்போ அங்கே குரு உக்காரம். நீங்கள் என்ன கேட்குறீங்க? இது பகைதான்னு கேட்குறீங்க. எப்படி பகாவும் தெரியணும்ல? அந்த எப்படி பகையாகவும் தெரிஞ்சால் தான் அர்த்தம் உங்களுக்கு புரியும். நான் சொல்கிற அர்த்தம் உங்களுக்கு புரியும். எப்படி பகைன்னு தெரியாத நீங்கள் இங்கே இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய ராசி. ஆனால் குரு உக்காரமா, இவன் கட்டுப்பாடற்ற இன்பங்களை அனுபவிக்கக்கூடியவன், இவன் கட்டுப்பாடற்ற இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய நல்ல குரு. இவன் இன்பங்களுக்கு கட்டுப்பாடு கிடையாது. இந்த சுக்கிரனுக்கு, குருவுக்கு கட்டுப்பாடு உண்டு. அந்த கட்டுப்பாடு அங்கே முரண்படுகிறது. அதனால் அதை பகைன்னு நம்ம சொல்றோம். ஒழுக்கத்துடன், நேர்மையுடன்,
நாணயத்துடன் சரியாக இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு இருப்பான் அந்த குரு. ஆனால் சுக்கிரன் அப்படி இன்பங்களை முழுதாகவும் எல்லையற்றது அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதே துலாத்துக்கு தான் அனைவரும் வசீகரிக்கக்கூடிய வகையில் இன்பங்களை அனுபவிக்க வேண்டுமா. இப்போ ஒரு ட்ரெஸ் போட்டால் எல்லாரும் பார்க்க நினைப்பான். ஒரு ஆடைகள் பட்டாடைகளாக இருக்கும், ஆடைகளாக இருக்கும், அனைத்து விதமான ஆபரணங்களாக இருக்கும். அந்த ஆபரணங்கள் அனைவரும் வசீகரிக்கக்கூடிய வகையில் நாம் போட வேண்டும். அதை ஆடம்பரமாக காமிக்க வேண்டும், தன்னை அனைவரும் பார்க்க வேண்டும்னு அந்த ஆண் சுக்கர் கிடைக்கும். அதுதான் ஒரு யதார்த்த உண்மை. அந்த ஆண் சுக்கரனோட வேலை அனைவரையும் வசீகரிக்கணும் ஆச்சுங்களா. அந்த ஆண் சுக்கரனோட அற்புதமான வேலை அனைவரையும் வசீகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு வருகிறது. அப்போ என்ன ஆகுது, இங்கே எல்லையற்ற இன்பமே பிரதானமாக ஆகுது. இந்த ரிஷபமும் துலாம் இந்த சுக்கிரன் இருந்தான். ஆனால் அந்த குரு வந்தாங்கன்னா கட்டுப்பாடுகளுடன் கூட இன்பத்தை அனுபவிக்க வேண்டும்னா இவன் ஒரு ரூல் போகிறான். இந்த ரூல் பிளானட் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரூல்ஸ் போடுவான். சுக்கிரனுக்கு ரூல்ஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவன் சுக்கிரன். இன்பங்களுக்கு எதுக்குங்க ரூல்ஸு? இன்பங்களுக்கு எதுக்கு ரூல்ஸு? ஒரு இன்பத்தை அனுபவிக்கிற ரூல்ஸ் போட்டு இன்பத்தை அனுபவிக்கிறது எப்படிங்க இன்பத்தை அனுபவிக்க முடியும் சொல்லுங்க. ஒரு ரூல்ஸ் போட்டு இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் அந்த இன்பத்தை ஒரு முழுமையான இன்பத்தை அடைய முடியுமா சொல்லுங்க பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரூல்ஸ் போட்டு இப்படி தான் அனுபவிக்கணும், இப்படி போகணும், இப்படி இருக்கணும் அப்படின்னா எரிச்சல் வருமா வராதா சுக்கிரனுக்கு? அந்த எரிச்சலை விளக்கக்கூடியது தான் ரிஷபத்தில் குரு உக்காரத்துக்கும் துலாத்தில் குரு உக்காரத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இவர் ஒவ்வொன்றுக்கும் ரூல்ஸ் போட்டு உட்காந்துருப்பார். ரூல்ஸ் படி வாழ முடியுமா சொல்லுங்க பாருங்க. வாழ முடியாது. அதுதான் பகைன்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அந்த காரகத்துவமும் சுக்கிரனோட காரகத்துவமும் ஏன் பகை அப்படின்னு உங்களுக்கு விளக்கிது. இப்போ சரி, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம். இவன் 2 பேரும் ஒன்று சேரும். இவன் என்ன பண்ணுறான், இன்பத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறான். இவன் ஒழுக்கத்துடன் இன்பத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறான். ஒழுக்கமும் சேர்கிறது, இன்பமும் சேர்கிறது. இதில் என்ன தப்புன்னு கேட்குறேன். ஒழுக்கமும் இன்பமும் சேரும் பொழுது குழந்தை பிறக்காதுன்னு யார் சொன்னது? இல்லை எந்த நீங்கள் ஆய்வு செஞ்சீங்க? எனக்கு அது ஒன்றும் புரியல. சரி, இன்னொன்று என்ன சொல்கிறேன், தாம்பத்தியத்தை தடை செய்கிறதுக்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, குரு 7க்கு அவன் களத்திரத்துக்கு காரகனே தவிர்த்து 7ஆம் பாவ அதிபதி அல்ல. அப்போ ஒவ்வொரு லக்கணத்துக்கு மேட்சம் 7ஆம் வரும். அப்போ ரிஷபத்துக்கு செவ்வாய் 7ஆம் வரும். அப்போ யார் மனைவி? மிதனத்துக்கு குரு 7ஆம் வரும், கடகத்துக்கு சனி 7ஆம் வரும், சிம்மத்துக்கு சனி 7ஆம் வரும், கன்னிக்கு 7ஆம் பாவம் குரு வரும், துலாத்துக்கு 7 செவ்வாய் வரும், விருச்சிகத்துக்கு 7 சுக்கிரன் வரான், தனுசுக்கு 7 புதன் வரான், மகரத்துக்கு 7 சந்திரன் வரான், கும்பத்துக்கு 7 சூரியன் வரான், மீனத்துக்கு 7 புதன் வரான். ஏங்க அப்ப 7ஆம் பாவதி மாறுதிலே. இது காரகனை தவிர்த்து 7ஆம் பாவ அதிபதி அல்ல. குரு புத்திர காரகன் தான். இப்ப மேஷ லக்கணத்துக்கு சூரியன் புத்திரக்காரனா, ரிஷப லக்கணத்துக்கு புதன் புத்திரக்காரனாக, மிதுன லக்கணத்துக்கு சுக்கிரன் புத்திரக்காரனாக வரான், கடக லக்கணத்துக்கு செவ்வாய் புத்திரக்காரனாக வரான், சிம்ம லக்கணத்துக்கு குரு புத்திரக்காரனாக வரான், கன்னி லக்கணத்துக்கு சனி புத்திரக்காரனாக வரான். புத்திரஸ்தான அதிபதி காரகன் புத்திரஸ்தான அதிபதி. துலாத்துக்கு புத்திரஸ்தான அதிபதி சனி, விருச்சிகத்துக்கு புத்திரஸ்தான அதிபதி குரு, தனுசுக்கு புத்திரஸ்தான அதிபதி செவ்வாய், மகரத்துக்கு புத்திரஸ்தானாதிபதி சுக்கிரன், கும்பத்துக்கு புத்திரஸ்தானாதிபதி புதன், மீனத்துக்கு புத்திரஸ்தானாதிபதி சந்திரன். அப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் புத்திரஸ்தான அதிபதி மாறிக்கிட்டே இருக்கான். கவனிக்கணும். நாம் பாவக்கட்டன் வந்துட்டோம். பாவக்கட்டன் வந்தப்போ அந்த 5ஆம் பாவம் சிக்னிஃபிகேஷன் ஆகும். அப்போ அந்த 5ஆம் பாவம் புத்திரக்காரகனா இல்லை குரு காரகனா? கேள்வி வருது இல்லையா? இன்பத்தின் காரகன் சுக்கிரனா இல்லை 7ஆம் பாவ காரகன் சுக்கிரனா? இந்த கேள்வி வருது இல்லையா? ஒவ்வொரு லக்கணத்துக்கு 7ஆம் பாவம் ஒன்று இருக்குது. அந்த காரகன் புதன் வருது இல்லையா? சுக்கிரன் வருது இல்லையா?
சந்திரன் வருது இல்லையா? அப்போ எல்லா பொருளும் தானே வருது 7ஆம் பாவம். நீங்கள் எதுக்கு வந்து சுக்கிரனை வந்து மையமாக வச்சு பேசுகிறீங்க? அப்போ சுக்கிரன் வந்து சேரும்போது தாம்பத்தியம் குறைபாடுனா அப்போ 7ஆம் பாவம் என்னாச்சு? அப்போ 3ஆம் பாவம் என்னாச்சு? இந்த வீரியம், குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வீரியம் வந்து 3ஆம் பாவம் அப்போ போயிடுச்சு. அப்போ அந்த 3ஆம் பாவம் வச்சு அப்போ 3 வீரியம், 5 காதம், 7 காமம், இது 3 சேர்ந்ததான குழந்தை. அப்போ அந்த 3மே சேராதப்ப அந்த 3மே நீங்கள் வந்து ஒட்டகத்திலையும் முழங்காலுக்கு முடிச்சு போட மாதிரி எல்லா ஜோதிடர்களும் பேசிட்டு இருக்கிறீங்க. அப்போ குரு சுக்கிரன் எங்கே சேர்ந்தாலும் அப்போ குழந்தை பாக்கியம் தடைங்கிறீங்க, புத்திர பாக்கியமும் தடைங்கிறீங்க, தாம்பத்திய சுகமும் தடைங்கிறீங்க. என்னங்க? சரி, குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம்லாம் ஒன்று தான், சாரி, இது ஒன்றுனே வச்சு. அப்போ குழந்தை பாக்கியமும் தாம்பத்திய சுகம் தடைன்ட்டீங்க. அப்போ அந்த வீரியம் எங்கே போச்சு? 3ஆம் பாவம். ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அடிப்படை தேவை 3ஆம் பாவம். அந்த எண்ணத்தை தூண்டுவது, குழந்தைக்கு அந்த எண்ணத்தை தூண்டுவது 5ஆம் பாவம். அந்த காமத்தை தூண்டுது. இது 3 சேரது எப்படி குழந்தை சொல்லுங்க? அப்போ அந்த 3 பாவம் இணையும் பொழுது அந்த குழந்தை மனிதன் பெற்றுக் கொடுக்கிறான். ஆனால் இங்கே நீங்கள் என்ன சொல்றீங்க? குரு சுக்கிரன் சேர்ந்தாவே குழந்தை கிடையாது. இது என்னங்க லாஜிக்கு? சரி, இப்போ அதுக்கு பாயிண்ட் வா. இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க? குழந்தை பாக்கியம் தடங்குறீங்க. இப்போ ஒரு ஜாதகத்துக்கு எடுத்துக்கணும், ஒரு மீனலக்ன ஜாதகம் இருக்கு. அப்போ சந்திரன், இப்போ சந்திரன் போய் 8ஆம் பாவத்தில் வந்து 5ஆம் அதிபதி 8ஆம் பாவத்தில் வந்துடலாம். அந்த பாவம் கெட்டு 5ஆம் பாவமான சந்திரன் கெட்டு அந்த 5ஆம் பாவாதிபதியும் போய் கெட்டான். காரகனும் கெட்டா குழந்தை இல்லைன்னு சொன்னால் சரி, பாவமும் கெட்டு பாவாதிபதி கெட்டு அந்த காரகன் கெட்டால் குழந்தை இல்லைங்கிறது நீங்கள் சொல்றதுலே சரி. சரி, இப்போ சுக்கிரனுக்கு வரும். அப்போ இன்பத்தின் தலைவன், இன்பத்தின் மகாநாயகன், அவன் போய் 7ஆம் பாவம் காமத்தின் தலைவன். அவன் 7ஆம் பாவம் கெட்டு 7ஆம் அதிபதி கெட்டு அப்புறம்தான் பின்னாடி கலத்திரக்காரகனான சுக்கிரனும் கெட்டு லக்னாதிபதி கெட்டுக்கணும். அப்படி கெட்டால் அந்த பாவம் வேலை செய்வதில்லைன்னு சொல்றது சரி. ஆனால் அந்த குருவும் 10ஆம் பாவம் நீங்கள் என்ன சொல்றீங்க? அனைத்து ஜோதிடர்களும் 10ஆம் பாவம் குருவும் சுக்கிரனும் இணையும் பொழுது தாம்பத்தியம் குறைபடுகிறது, குழந்தைகள் உருவாவதில்லைன்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க பார்க்க. அப்போ நீங்கள் மொட்டக்கத்தனைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறது நியாயமா? இதுதான் ஜோதிடமா? இது முறையா? நீங்கள் என்ன ஆய்வு செஞ்சீங்க? அப்போ இது தேவகுரு, அது அசுரகுரா? தேவகுரு 33 கோடி தேவன் இருக்கிறீங்க, 33 பேர் தான். இந்த குடும்பம் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல. வெறும் 33 பேர் உட்காந்துட்டு நாங்கள் வச்சுருக்கிறோம். ஆனால் நீங்கள் 33 கோடி தேவர்கள் நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் தெரியுறீங்க. அதையே நாங்கள் போட்டுட்டு உட்காந்துருக்கோம். எங்கள் நிலைமை அப்படி இருக்குது. என்ன பண்ணுறது? எங்கள் சாரு 35 வருஷமாக கத்துறாரு. இன்னும் நீங்கள் திருத்துற பாடு இல்லை. குருவன் சுக்கிரன் எங்கே சேர்ந்தாலும் அது வந்து குழந்தை பாக்கியத்து தடை, தாம்பத்திய தடைனா இதெல்லாம் என்னங்க? ஏங்க இவன் ஒழுக்கத்தின் மூலம் இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒழுக்கத்தின் மூலம் இவன் இல்லை என்றால் இது 2 சேர்றதுனால என்ன? ஒழுக்கமும் இன்பமும் சேரும். ஏன் ஒழுக்கம் சார்ந்த இன்பத்தில் அனுபவிச்சுட்டு போகிறான். இதில் என்ன உங்களை நீங்கள் தப்பு கண்டுபிடிச்சிட்டீங்க? இது 2 சேர்றதுனால புத்திர பாக்கிய தடை யார் கண்டுபிடிச்சா? யார் சொன்னது? இல்லை ஆய்வு எதாவது செஞ்சுறீங்களா? என்னைக்கே மீட்டிங் போட்டுருக்கீங்களா? அப்போ 19 இப்போ யார் வந்தாலும் இது கதானா? அப்போ நான் காட்டுதா? குரு சுக்கிரன் சேர்ந்த ஜாதகத்தில் அத்தனையும் குழந்தை பிறந்ததுக்கு தாம்பத்தியம் வந்து நல்லா இருக்கு. நாங்கள் ஜாதகத்தை காட்டுதா? நீங்கள் என்ன ஒத்துக்கிறீங்களா? அத்தனை ஜாதகம் இருக்கு. குருவும் சுக்கிரனும் சேர்ந்த ஜாதகங்கள் தம்பதியராக வாழ்றாங்க, குழந்தை பெற்றுக்கொண்டு நன்றாக வாழ்கிறார்கள். நீங்கள் சொன்னது 1 டிகிரிங்க. என்னது 1 டிகிரிங்க? 2 நிற்கிது கன்ஜெக்ஷன். 2 இணைஞ்சு நீங்கள் சொன்னது எதுவுமே நடக்கலையே. எத்தனை ஜாதகம் வேணும்? ஆனால் காட்டுடா. என்னங்க ஏங்க நீங்கள் பாட்டுக்கும் சொல்லிட்டு போயிருக்கீங்க. 19 ஒரு ஆய்வும் கிடையாது. ஒன்று இதை இந்த இந்த இது இப்படி நான் ஆய்வு செஞ்சேன், இந்த மாதிரி இது நடந்திருக்குது, இந்த கன்ஜெக்ஷன் வந்து இப்படி இருக்குது, இந்த கன்ஜெக்ஷன் சேரும்போது இது மாதிரி வந்து ஒரு விதமான ஒரு சுழற்சி உருவாகுது, அதனால் வந்து கெடுதுன்னு சொன்ன ஏதாவது நிரூபிச்சிருக்கீங்களா? இந்த குரு சுக்கிரன் சேரும்போது ஏங்க எனக்கு புரியல. இப்போ குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வந்து யோகம் குரு சுக்கிரன், இது காரகன், இது கடத்துகிற காரகன்.
இவன் புத்திரக்காரன். இது காரகன். ஆதிபத்தியம் எங்கே போச்சு? ஒவ்வொரு லக்னத்துக்கும் 7ஆம் ஒரு ஆதிபத்தியம். 12 கோணம் வருது. சரி, அந்த 9 கோணம் 2 கோணம் விட்டுருக்கு. அந்த 7 கோணம் வருது ஆதிபத்தியமாக வர. ராகு எதுவும் வீட்டுக்கு அதை விட்டுருங்க. ராகு எதுவும் வீடு கிடையாது, அதை விட்டுருங்க. அப்போ அந்த 7ஆம் ஆதிபத்தியம் எங்கே வருது? எல்லா கோளுக்கும் ஒரு ஆதிபத்தியம், 7ஆம் ஒரு ஆதிபத்தியமாக வரான். அப்போ அந்த ஆதிபத்தியம் என்ன பண்ணுறது? 5ஆம் ஒவ்வொரு 12 லக்னத்துக்கு ஆதிபத்தியமாக வரான் ஒவ்வொரு கோளும். அப்போ 3ஆம் ஒவ்வொரு கோளுக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கு ஒரு ஆதிபத்தியமாக வரான். அப்போ 3 5 7 என்ன ஆயிடுச்சு? அப்போ இதில் எல்லாம் விட்டுலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அந்த 3 5 எல்லாம் விட்டுலாமா? குரு சுக்கிரன் 19 பேசிட்டு போயிடலாமா? என்னங்க ஜோதிடம் இது? இது ஒரு ஜோதிடமா? ஏங்க மக்கள் பாவம். உண்மையுமே சொல்கிறேன், அந்த மக்கள் பாமர மக்கள் இன்னைக்கு உங்களை நம்பி கடவுளுக்கு அடுத்துதான் உங்களை கடவுளாக நினைக்கிறாங்களே, அவங்களுக்கு இப்படி தான் நம்ம துரோகம் பண்ணுறதா? இது நியாயமா? சரியா? முறையா? இப்படி தான் ஜோதிடம் சொல்ல முடியுமா? ஜோதிடர்களே, திருந்த முயற்சி பண்ணுங்கள், ஜோதிடத்தை வாழ வையுங்கள். நீங்கள் வாழ்நாள் பரவாயில்ல, மக்களை கெடுக்காதீர்கள், மக்களை கெடுக்காதீர்கள். எங்கள் ப்ரொஃபஸர் 35 வருஷமாக கத்துறாரு பாவம். இன்னைக்கு நேற்று கத்துல. இதில் இன்னும் கொடுமை என்னன்னா 2016 வீடியோ போடுறாரு ஆகஸ்ட் மாதம். இந்த கொடுமையை எங்கே சொல்கிறது? குரு சுக்கிரனுக்கு வீடியோ போடுறாரு. அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்களான்னு கூட தெரியல. என்ன தான் நீங்கள், நான் என்ன சொல்கிறது தெரியல. இதுக்கு மேலே ஒரு வீடியோலாம் போட முடியாது அந்த மனுஷனால. இதுக்கு மேலே நாங்கள் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. வீடியோ வேணால் உங்களுக்கு தரேன், அதை பாருங்கள். மக்களை திருந்துங்கள். ஜோதிடர்களே, உண்மையை பேசுங்கள், பொய்யை சொல்லாதீர்கள். குரு சுக்கிரனால் கெடுதல் கிடையாது. இது உணருங்கள், திருந்துங்கள். நன்றி, வணக்கம்.